ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். இப்போ டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். ரெண்டு லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பீட் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல இந்த பிளாக் லைனை வந்து இதில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டோம். லைன் வந்து இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு கரெக்டாக வரும். போட்டுட்டு நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். நம்ம டியூப் பீட் போட்டுக்கலாம். வி ஷேப் வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம டியூப் பீட்லாம் போட்டுட்டு சில்க் த்ரெட் வந்து 4+4 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஒரு சுற்று சுற்றிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ள போட்டுக்கலாம். 2 சுற்று சுற்றிட்டு ஒன்று ரெண்டு சுற்று சுற்றிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ள போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம்
இதில் போட்டுக்கொள்ளி அதே மாதிரி இதிலேருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி, இதிலேருந்து அரை இன்ச்சு தள்ளி இங்கே போட்டிருக்கோம். அதேமாதிரி இங்கேருந்து லைன் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள், இந்த இதிலேருந்து இது ஒரு அரை இன்ச்சு தள்ளி திரும்ப ஒரு செயின் ஸ்டிச்சு, கட் பீடு, அப்புறம் செயின் ஸ்டிச். இதில் வந்து 2 லைன் போட்டிருக்கோம், இதில் வந்து ஒவ்வொரு லைன் மட்டும் போட்டிருக்கோம். இதை நம்ம நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். இதுக்கு நேராக நீடில் எடுத்துக்கலாம். ஒரு கட் பீடும் ஒரு ஒயிட் பீடும் போட்டுக்கலாம். ஒரு கட் பீடு ஒரு ஒயிட் பீடு. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து அரை இன்ச்சு தள்ளி, இப்போ இதில் வந்து நம்ம டியூப் பீட் போட்டிருக்கோம், இதில் வந்து கட் பீட் போட்டுக்கலாம். த்ரீ பீட் எடுத்திருக்கோம். இதை வி ஷேப் வர மாதிரி போட்டுக்கலாம். நம்ம பீடெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் 4+4 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இங்கே எடுத்தாலே அதே தான், இதுவும் த்ரெட்டு மட்டும் வேறு மாதிரி எடுத்திருக்கோம். மெட்டீரியல் கலரில் எடுத்திருக்கோம். நம்ம 2 சுற்று சுற்றிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்க பாருங்கள், நீடில் உள்ளே போட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து ஃபுல்லுமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டோலையே பிங்க் த்ரெட்டு அதே மாதிரி இங்கே போட்டிருக்கோம். சென்டரில் மட்டும் நம்ம வந்து கட் பீடும் த்ரெட்டும் வந்து வேறு போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, நல்ல ப்ரைடல் லுக்கில் இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியானது, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நெக்குக்கு வந்து நம்ம எப்படி போடணும்னு பார்க்கலாம். நம்ம நெக்குக்கு வந்து 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கட் பீடு, அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். இது கட் பீட் போட்டுக்கலாம், 3 பீட் போட்டுக்கலாம். நம்ம செகண்ட் பீடுக்கு நேராக நீடில் எடுத்துக்கலாம், திரும்பவும் 3 பீட் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம செகண்ட் பீடுக்கு நேராக நீடில் எடுத்துகிட்டு 3 பீட் போட்டுக்கலாம்.
நம்ம வந்து கட் பீட் போட்டோம். கட் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் வந்து நம்ம 6 + 6 12 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ரெண்டு சுற்றிட்டு நீடில் வந்து நம்ம உள்ளே இறக்கிடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் போட்டு இதில் வந்து கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து லைட் பிங்க்கில் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். இதுவும் 6 + 6 12 ஸ்டான்ஸ் தான். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சீக்வென்ஸ் எடுத்திருக்கோம். இதில் ஒரு சுற்றிட்டு சீக்வென்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ள போட்டுக்கலாம். இது நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி திரும்ப நம்ம போட்டுக்கலாம். இந்த பிங்க் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோனு, அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து த்ரெட்டு வந்து மெட்டீரியல் கலர் போட்டுக்கலாம். லைட் பிங்க் போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி தான் ஃபுல்லுமே கலர் மட்டும் மாற்றி போட்டுக்கோங்க. சீக்வென்ஸ் பாருங்கள், ஒரே இதில் வந்து நிறைய சீக்வென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். ஒரு இது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 3/4 இன்ச்சு தள்ளி திரும்ப ஒன்று போடுறப்போ கரெக்டாக இருக்கும். இதை மாதிரி தான் நம்ம கலர் மட்டும் மாற்றி போட்டுக்கிட வேண்டியதான். நம்ம இதெல்லாம் போட்டுட்டு திரும்ப நம்ம நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். இதில் வந்து ஒரு ஒயிட் பீட் போட்டுக்கலாம். நம்ம பீடெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடையில வந்து சில்க் த்ரெட்டில் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். 6 + 6 12 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கோம். 2 சுற்றிட்டு நம்ம நீடில் உள்ள இருக்கலாம். இங்கே போட்டோம்லையே அதே மாதிரி தான். நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு உள்பக்கம் வந்து நம்ம நாட் எப்படி போடணும்னு பார்க்கலாம். இந்த இடத்துல த்ரெட்டுக்குள்ளே நீடில் வந்து குத்திக்கோங்க. குத்திட்டு லூப்புக்குள்ளே வந்து த்ரெட்டை நீடியில் கொண்டு வந்துடணும்.
இன்னொரு டைம் பார்க்கலாம். த்ரெட் அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கிளாத்தில் கூட நம்ம லைட்டாக குத்தலாம், ஆனால் வெளிப்பக்கம் தெரியாத அளவுக்கு குத்தணும். நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும். 2 நாட் போட்டாலியா போதும். பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்கு ஃபுல்லாக முடிச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். நம்ம வந்து ஆரி நீடில் மாதிரியே நம்ம நார்மல் நீடில் போட்டிருக்கோம். ரொம்ப பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.